தான் வந்திருக்கிறேன். வேண்டை தங்களை காண பெண் ஒருவர் அரண்மனை வாசல் வந்துள்ளார். அவள் பார்ப்பதைப் போல் காளி போல் நிற்கின்றாள், ஆனால் காளி அல்ல. துர்க்கை போல் நிற்கின்றாள், ஆனால் துர்க்கையும் அல்ல. பிடாரி போல் கோபம் கொண்டு நிற்கின்றாள், ஆனால் பிடாரியும் அல்ல. அரண்மனை காவலரை மீறி ஆவேச கோலத்திலே உள்ளே நுழைந்திருக்கும் நீயா? நீதியின் இலக்கணமாய் பேர் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகாலன் சூழ்ந்தது பூமகாரே பெருமணிகள் மாசாத்துவானின் மருமகள் நான். என் பேர் கண்ணகி. உனது முறியீடு என்னவோ? நீதி வருவான் நெடுச்செல்லிய பாண்டியனை துணிந்து கற்புரைக்க வந்துள்ள கண்ணகி. என்ன? உனது கொடுங்கோல் அளித்த தீர்ப்புக்கு காலாய குறைந்த கோவலன் மனைவி கண்ணகி என்பதை அறிந்தது அரசே, அறிந்தது. ஓ, கோவலின் மனைவியா? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவியோ? யாராயினும் நான் காக்க வேண்டாம், நான் காக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை, இல்லை. கல்வனை தமிழகத்தின் நீதி கொள்ளாவிடாது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? கொற்றவனே, குடிநிலை குஞ்சலம் கொண்டவனே எண்ணிப்பார். ஒரு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தில் விசாரிக்கப்பட்ட முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மதிப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைபாலின் வேலைக்கு அவ்வளவு அவசரமாக அனுப்பிடுவானே. இதற்கு பேரா நீதி, இதற்கு பேரா நியாயம், இதற்கு பேரா நேர்மை, இதற்கு பேரா அரசன், உமக்கு பேரா அரசாக்கும் மன்னன். என்ன ஆத்திரத்தினுடைய அறிவு கண்ணில் முடிவதாய கண்ணகி? அரசே, அமருங்கள், அணியில்லாச. கண்ணகி, உன் கணவன் கையில் உள்ளது அரசு கோபுரத்தேவியின் காட்சியம். கோப்பெண் தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடிவதையுமாறு உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? நீ யார் நம்புவதற்கு? உன் மீது வழக்குரைக்க வந்தவன் நான் குற்றவாளி. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோப்பெண் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்கான மரண தண்டனை அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. இதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. அப்படிக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் மணவாளன் விற்க வந்தான். பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் அரசியாக இருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம்? மதுரை பாண்டியா, இதோ இந்த சிலம்பு. அறியாத வேண்டுமா? 1000 கேள்விகளை கேட்டு உன்னை குற்றமற்றவன் ஆக்கிக் கொள்ள துணிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவாற்றல் என்று பேர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தான் மீதும் தங்கி இருக்குமே. அது உன்னுடையது என்பதை நிரூபித்து காட்ட முடியும். மன்னா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள கலைகள் முத்துக்களா, மாணிக்கங்களா? முத்துக்கள், அது கொக்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப் பலர்கள். அப்படியா? அதே தேவி எப்படி கொடு? இதோ பார். முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்க கல்லல், இரத்த துளிகள், தர்மத்தின் கண்களில் வழிபட்ட ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இது என்னுடைய மற்ற சிலம்பு. அமைச்சர்களே, கண்களும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை பொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுச்செழிய பாண்டியனை ஆறாம் திருநாம் அத்துணை மண்ணோடு மண்ணாய் கலந்து விட்டதா? 1000